எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட வீவர் வந்து இந்த மாதிரி குழலால கோலம் போடுறதுக்கு எங்களுக்கு வரல. அதனால வந்து எப்படி கோலம் போடுறது? இந்த ரோலர் வச்சு அது எங்களுக்கு வந்து போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து அபி அப்பா போட்டுருக்காரு. அதை வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எப்படி போடுறது அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி குழல்ல வந்து மேலே ஒரு வளையம் இருக்கும் இல்லையா? அதை பிடிச்சிட்டு நம்ம பொறுமையாக இந்த மாதிரி அப்படியே கையை நகர்த்தாம எடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரே மாதிரியான நேர்கோட்டில் அழகாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு தடவை போட்டுட்டு திரும்பவும் அது மேலே பிரைட்டாக வர்றதுக்காக இன்னொரு தடவை நம்ம இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா கோலம் வந்து அந்த ரோலர், அதாவது அந்த கோல குழாயில் வந்து ரொம்பவே அருமையாக வரும். போட தெரியல அப்படிங்கிறவ வந்து கேட்டிருக்கீங்க. அப்படிங்கிறதுனால தான் இது வந்து உங்களுக்கு நேராகவே வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி அந்த வளையத்தை பிடிச்சிட்டு நம்ம வந்து பொறுமையாக போடணும். இப்போ இந்த பக்கத்துலேயும் வந்து நம்ம அந்த மாதிரி அப்படியே பொறுமையாக போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு கிட்டக்க க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துன்னு போகும்போது நமக்கு ரொம்பவே அருமையாக வந்துடும். கோலால் போடும்போது ஈஸியாகவும் இருக்கும். அந்த கூரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக வர்ற மாதிரி கோடுகளை வந்து நம்ம நேராக அந்த மாதிரி போட்டுக்கணும். ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி போடும்போது நமக்கு நல்லா பிரைட்டாக வரும். பொறுமையாக, அதாவது வேகமாக இழுக்காமல் பொறுமையாக போடும்போது நமக்கு நன்னா வந்து அது பாருங்கள் அப்படியே உருண்டுண்டே போகிறது இல்லையா? அந்த மாதிரி ரோல் ஆகும். அந்த மாதிரி ரோல் ஆகிடுச்சே நமக்கு நன்னா வந்துடும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இது மேலே வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம டெக்கரேட் பண்ணலாம். அடுத்தது இப்போ நம்ம வந்து இந்த சென்டர்லேருந்து ஆரம்பித்து அடுத்தது அப்படியே இந்த மாதிரி பொறுமையாக நம்ம வளைச்சி அடுத்த சென்டருக்கு நம்ம இந்த மாதிரி கொண்டு வரணும். பாருங்கள், எவ்வளோ நிலா மாதிரி ரவுண்டாக ஷேப்பாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி திருப்பி அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வளைவுகளையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு இறக்கம் வந்து தேவை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பொறுமையாக கையை ரொட்டேட் பண்ணி கொண்டு போகும்போது அது வந்து ரொம்பவே அருமையாக வரும். நம்ம வீவர் வந்து இந்த மாதிரி ரோலரில் போட்டு காமிங்க, அதாவது கோலக்குழாயில் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி போடலாமே, இன்றைக்கி போடுறத வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு கோலமாக காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம அப்பப்போ வந்து இந்த மாதிரி போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அடிக்கடி போடும்போது நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். இந்த மாதிரி கோலக்குழாய் எங்கே கிடைக்கிறது அப்படின்னு அதையும் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் போகும்போது அங்கே வந்து வாங்கியிருந்தேன். இப்போல்லாம் வந்து நிறைய பாத்திர கடைகள்லேயே வந்து நமக்கு இந்த மாதிரி கோலக்குழா வந்து கிடைக்கிறது. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கில் வாங்காமல் இந்த மாதிரி இரும்பில் இருக்கிற குழா வாங்கினீங்க அப்படின்னா தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது குழா வந்து இரும்பில் இருக்கும், புடி வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. நமக்கு முழுக்கவே இந்த மாதிரி இரும்பில் வந்து கிடச்சிது அப்படின்னா அது ரொம்ப சௌரியமாக இருக்கும். பிளாஸ்டிக்கில் வர குழாய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து உடஞ்சி வேஸ்ட் ஆகிடுது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி இரும்பில் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழலால் போடுற கோலமும் நம்மளால் வந்து எந்த அளவுக்கு வந்து பெருசாக டெக்கரேட் பண்ணிகிட்டே போகணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிற போது நம்ம போட்டுக்கலாம். சென்டரில் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். 4 இழை கொண்ட கோடு, 6 இழை உள்ள கோடு, 8 இழைகள் உள்ள கோடு இந்த மாதிரி வரும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அந்த வளைவுகள்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. அடுத்தது இப்போ அந்த வளைவுகள் மேலே நம்ம ஒரு முக்கோணம் மாதிரி போட்டுக்கலாம். இதையும் வந்து நம்ம நல்லா ஷார்ப்பாக கூராக போட்டுடணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
ஒவ்வொரு வளைவுகளுக்கு மேலேயும் நம்ம இந்த மாதிரி நல்லா நீளமாக கூராக போடணும். அந்த மாதிரி போடும்போது ரொம்ப நல்லா ஷேப் கிடைக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இது மேலே நம்ம செம்மண் இட்டு போடும்போது இன்னமும் சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரி அடுத்த உள்ள 2 கட்டங்களையும் நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம். நமக்கு எந்த அளவுக்கு ஹைட் தேவையோ அந்த அளவுக்கு தூக்கி போடும்போது அந்த கூராக இருக்கிற ஷேப் வந்து ரொம்ப நல்லா வந்துடும். அடுத்தது வந்து இந்த மாதிரி கோடுகளால் நடுவில் இருக்கிற பேட்சை வந்து நம்ம வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து நாம் செம்மண் இடுறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பாக்கி உள்ள இடங்களில் வந்து இந்த மாதிரியான 4 இழைகள் உள்ள கோடுகளால் நம்ம வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். ஓரத்தெல்லாம் போட்டிருக்கிறது வந்து நெளியில் போட்டிருக்கோம், சென்டரில் வந்து ப்ளைனில் போட்டிருக்கோம். நம்ம ஓரத்தில் போட்ட அதே கோடால் கூட வேணும்னா ஃபுல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நடுவில் வந்து ப்ளைன் கோடுகளால் வந்து இப்போ ஃபுல் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கத்துலேயும் வந்து இந்த மாதிரி போட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து செம்மண் இட்டுக்கலாம். இப்போ நாம் இந்த மாதிரி ஓரத்தில் வந்து பட்டையாக வந்து ப்ரெஷ்ஷால் அப்படி இல்லைன்னா தேங்காய் நாரால் வந்து நம்ம வந்து செம்மண் இட்டுக்கலாம். இந்த மாதிரி செம்மண் இடும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கலர் கோலம் போடுறதுமே ரொம்ப அழகாக இருக்கும். குறைஞ்சது கலர் கோலம் போடணும் அப்படின்னா நமக்கு 2 மணி நேரம் கிட்ட ஆகும். இந்த மாதிரி செம்மண் கோலம் போடும்போது பார்க்கவே அழகாக தெய்வீகமாகவும் ஒரு மங்களகரமாகவும் ரொம்ப நல்லா இருக்கும். போடுறதுக்குமே நமக்கு குழாயில் போடும்போது ஈஸியாக இருக்கும். பண்டிகை நாட்களில் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நம்ம படிக்கோலம் போடுறது, படி இறக்கி போடுறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருக்கும். திரும்ப திரும்ப கோலத்தை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து வெறும் சிமெண்ட் தரையில் போடுறத விட இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாணி கரைச்சி தெளிச்சிட்டு அதில் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த மண் தரையில் போட்ட ஒரு ஃபீல் நன்னாவே கிடைக்கும். நம்ம மண் தரையில் சாணி கரைச்சி தெளித்து பெருக்கி அந்த காலத்தில் போடுவா பாருங்கள். அந்த தரை பார்க்கும்போதே அப்படியே பச்சை பசேல் இருக்கும். அதில் கோலம் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கோயம்புத்தூர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடியாகவே விற்கிறது. அதை வந்து கரைச்சி மொழிகிட்டு அதில் கோலம் போடுவா, ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு இயற்கையாக பசுமாட்டோட சாணி கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி டெய்லியே வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணிடுறோம் அப்படிங்கிறதுனால பார்க்குறதுக்கே கோலம் ரொம்ப அட்ராக்ஷனாக அப்படியே பளிச்சுன்னு ரொம்ப நல்லா இருக்குது. போடுறதுக்கும் நமக்கு ஒரு ஆசையாக இருக்குது இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த மாதிரி செம்மண் இட்டுக்கலாம். அபியை பார்க்க வந்து இந்த மாதிரி கோலம் போடுறது, இந்த மாதிரி வந்து நமக்கு அவரோட வேலைகள் இருந்தாலும் அதையும் முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து
அவர் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். மெயினாக வந்து இந்த மாதிரி கோலம் போடுறதும் அவருக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது. இப்போ நானே போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவராகவே டெய்லி போடுறாரு. ஸோ இந்த மாதிரி போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் போடும்போது நான் வந்து கையால் தான் போடுவேன். மேக்ஸிமம் குழலால் போட மாட்டேன், கையால் தான் போடுவேன். ஆனால் நீங்கள் பார்க்குற நிறைய மோஸ்ட்லி கோலங்கள் வந்து அவர் வந்து குழலால் போடுற கோலமாக தான் இருக்கும். தானாகவே வந்து ஒரு ஐடியா கற்பனை தோணும். முதல்லே வந்து நோட்டில் போட்டு பார்த்துருவார். இந்த மாதிரி போடலாமா, இப்படி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பென்சிலோ பேனாவோ வச்சு முதல்ல போட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, பென்சிலால் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னா அது மேலே வந்து ஒரு தடவை பேனாவாலையும் வரைஞ்சிட்டு அதை பார்த்து அப்படியே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தானாகவே ஐடியா பண்ணி ஒரு மாடலாக ஏதாவது அவரே க்ரியேட் பண்ணுவார். இப்படி போடலாம் அப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே நமக்கு வந்து டெய்லி இந்த மாதிரி போடும்போது நமக்கே கோலம் போடணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது அப்படின்னாலே நமக்கு ஐடியா தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி போட தான் நமக்கு ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். அப்போ நமக்கு புதுசாக கற்பனைகள் வர வர நமக்கே புது மாடலும் மனசில் தோணும்போது நமக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து நம்ம வீவர் கேட்டதுனால இன்றைக்கி ஃபுல் வீடியோ இந்த கோலத்தையே கொடுத்துடலாம், எப்படி போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். எந்த மாதிரி போடணும் அப்படின்ட்டு மாவை வந்து அந்த குழலில் ஃபுல் பண்ணி நல்லா டைட்டாக மூடிட்டு நம்ம அப்படியே போட வேண்டியது தான். சென்டர்லேயும் இந்த மாதிரி நம்ம வந்து செம்மண் இட்டுக்கலாம். என்ன பண்ணினாலும் இந்த சென்டரில் செம்மண் இடும்போது தான் பார்க்குறதுக்கே அப்படி ஒரு அழகாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறதுலையும் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது மேலே நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். செம்மண்ணுக்கு மேலே நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது அதுக்கு பதிலாக கூட நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த மாதிரி முக்கோணத்துக்கு வரைக்கும் முக்கோணம் மாதிரி போட்டுட்டு இந்த வளைவுக்கெல்லாம் வந்து பெருசாக வளைச்சி நம்ம போட்டுக்கலாம். நமக்கு இந்த மாதிரி ஓரத்தில் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்டர் கட்டி டெக்கரேட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கோலம் இன்னும் அது அவுட்லைன் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே செம்மண் இட்டுட்டு அப்படியே விடாமல் செம்மண்ணுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணும்போது தான் அந்த ரெட் கலருக்கும் அந்த ஒயிட்டுக்கும் காம்பினேஷன் வந்து கான்ட்ராஸ்டாக நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த முக்கோணத்துக்கு வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கலாம். உங்களுக்கு கிட்டக்க க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவுட்லைன் போடும்போது நல்லா பட்டையாக போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு ஓரங்கள்லாம் வந்து தாமரை மாதிரி போட்டிருக்கோம். இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் அதுக்கப்புறம் வளைவாக போட்டிருக்கோம். உள்ளுக்குள்ளெல்லாம் சின்னதாக அங்கங்கேயும் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஃபுல் கோலமும் பார்க்கும்போது சுற்றி வந்து எல்லா பக்கத்துலேயும் வந்து தாமரை போட்டிருக்கோம். கோலம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல் கோலமும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து ஓரங்கள்லாம் நம்ம டெக்கரேட் பண்ணும்போது தான் அதோடைய லுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்குவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த மாதிரி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அபியப்பா வந்து ஃபுல் கோலம் போட்டது வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக கொடுக்கணும் கோலத்தை மட்டும் அப்படிங்கிறதுனாலே நம்ம வீவர் கேட்டதுனால மெயினாக வந்து நான் வந்து இதை ஃபுல் வீடியோவாக வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஓரத்தில் டெக்கரேட் பண்ணும்போது கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன். தாமரை போடும்போது மட்டும்தான் நான் எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே முடிச்சிருக்கோம் பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. பெரிய கோலமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம பண்டிகை நாட்கள், விசேஷ நாட்கள், இந்த மாதிரி வந்து மார்கழி மாதத்தில் திருவிழா காலங்களில் இந்த மாதிரி போடும்போது மனசுக்கும் ரொம்ப நிறைவாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்குமே இந்த கோலம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.